கொழும்பு கல்கிசையில் நேற்று சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக மேலதிகமாக சில பிந்திய தகவல்கள் கிடைத்துள்ளன. அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் என்று சொல்லலாம். என்னென்னு சொன்னால் துப்பாக்கிதாரிகள் 2 பேர் ஒரு கராச்சில் நின்ற இரவு 9:40 மணி போல் ஒரு கராச்சில் நின்ற ஒரு ஆள் மேலே துப்பாக்கி சூட்டு நடத்தி அதில் அந்த நபர் கொல்லப்பட்டிருந்தவர். அதுக்கு பிறகு 2 துப்பாக்கிதாரிகளும் தப்பியோடினான். இப்போ போலீஸார் என்ன தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த துப்பாக்கிதாரிகளினுடைய இலக்கு அந்த கொல்லப்பட்ட நபர் இல்லையா, அந்த நபருடைய நண்பரை தான் சுட வந்தது. அதாவது அந்த கராச்சினுடைய உரிமையாளர் இருக்காரு தானே, அவருடைய பேர் சதுன் என்று சொல்லப்படுற ஒரு ஆள், அவரைத்தான் சுட வந்தது. ஆனால் ஆள் மாறி அவருடைய நண்பரை சுட்டு போட்டு தப்பியோடிட்டினோம். அந்த நண்பர் படுகாயமடைந்து பிறகு கழுபோவிலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டார். இப்போ போலீசார் அது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தை செய்வித்தது வெளிநாட்டில் பதுங்கியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் குடு 5 என்று சொல்லப்படுகிறது. இப்போ கிட்டல குடு 5 குழுவை சேர்ந்த ஒரு ஆள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவராம். அவருடைய கொலைக்கு பழிவாங்கும் விதமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த சம்பவம் நடக்கைக்குள்ள அந்த கராச்சினுடைய உரிமையாளர், அந்த இலக்குக்குரிய நபர் அங்கே இருக்கையில் அவர் வேறு எங்கேயே போயிட்டார். அவருடைய நண்பர் தான் அதில் நின்று, அந்த நண்பரையே நாங்கள் வரவர் என்று சொன்னால் போதைப் பொருள் சாப்பிட்றதுக்காக, போதைப் பொருளை உட்கொள்றதுக்காகத்தான் நம்ம அந்த கராச்சிக்கு வரவராம். கராச்சிலேயே நின்று போதைப் பொருள் பாவிச்சுட்டு பிறகு வீட்டை போகிறதாக்கும். எனவே அதுக்கு வந்த நபர் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதே மாதிரியான சம்பவம் தான் இப்போ போன மாதம் நடந்தது. ஒரு பர்த்டே பார்ட்டியில் குடு ரொசான சுடுறதுக்குன்னு சொல்லி அவரை மாதிரியே உடுப்பு போட்டிருந்த இன்னும் ஒரு ஆளை சுட்டு போட்டு எல்லாரும் தப்பியோடி இப்போ கடைசியாக முழு பேரும் கைது செய்யப்பட்டு எல்லாருமே இப்போ தடுத்து வைக்கப்பட்டிருக்கணும். அது வேற கதை. இருந்தாலும் அந்த ஆக்கள் தெரியாமல் மாற்றி சுட்டு அநியாயமான உயிரிழப்புகள் தானே இது ஒரு பக்கம். அடுத்தது இப்போ ஒரு ஆளை பழி வாங்கணும்னு சொன்னால் அவர் கிடைக்கல என்று சொன்னால் அவர்கிட்ட சொந்தக்காரரை போய் சுடுறது, பிறகு தெரிஞ்ச நண்பர்களை போய் சுடுறதுன்னு சொல்லி இப்போ மாறி இந்த பாதாள உலக குழுக்களினுடைய அந்த கடைசி காலம் தானே இப்போ போய்கொண்டிருக்குது. என்னென்னு சொன்னால் எல்லாரும் மாற்றி கைது செய்யப்பட்டு இருக்கணும். அப்போ அந்த கடைசி காலத்தில் என்ன செய்யறது தெரியாமல், கண்மண் தெரியாமல் சுடினமோ இன்னும் தெரியல. இப்போ சதுன் என்று சொல்லப்படுற கராச் உரிமையாளருடைய நண்பர், 40 வயதுடைய நபர், அவர் ராகம பகுதியைச் சேர்ந்தவராம். நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பலியாகியுள்ளார். ஒரு பிரதேச சபையினுடைய உப தவிசாளர் என்று சொன்னால் எப்படி இருக்கணும், எப்படி மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும், ஒரு பொறுப்பான பதவி தானே. ஆனால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் போதைப் பொருட்களுடன். அவர் மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்த இன்னும் ஒரு 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில். ஆனால் பிரதேச சபையினுடைய உப தவிசாளர், யோசிச்சு பாருங்க நிலைமை எங்கே போகுதுன்னு சொல்லி. கைது செய்யப்பட்ட இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில், அதாவது கரைத்துறை பற்று இருக்குத்தானே, கரைத்துறை பற்று பிரதேச சபையினுடைய உப தவிசாளரும் இன்னும் ஒரு 4 பேரும் தான் கைது செய்யப்பட்டிருக்கணும். நேற்று என்ன செய்யணும்னு சொன்னால், முள்ளிய வழியிலிருந்து செம்மலை நோக்கி போய் கொண்டு வந்திருக்கணும் ஒரு வாகனத்தில். அப்போ போலீஸ் மறைச்சிருக்கு, ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் மறைச்சிக்கணும் போல இருக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ நாடு முழுக்க முழு நாடும் ஒன்றாக என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் செக்கிங்கள் நடந்துருக்கு தானே. அப்போ மறைச்சு செக் பண்ணி பார்த்தா ஹெரோயின் போதைப் பொருள் வச்சிருந்திருக்கணும். உடனடியாக 5 பேருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒரு பிரதேச சபையினுடைய உப தவிசாளர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர். அப்போ மக்களுக்கு எப்படி முன்மாதிரியாக இருக்கணும். ஆனால் என்ன குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்களா? இனி நீதிமன்ற விசாரணைகளில் மேலதிக விவரங்கள் தெரிய வரும். இவர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை சேர்ந்தவராம். எந்த கட்சி ஆற்ற கட்சின்னே தெரியல. ஏனென்றா எங்களுடைய ஆக்கள் ஆளாளுக்கு ஒரு கட்சி வச்சு எக்கச்சக்கமான கட்சிகள் இருக்குதானே. அதில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியாம், கேள்விப்பட்டதே இல்லை. அந்த கட்சியிலிருந்து போட்டி போட்டு வெற்றி பெற்று பிரதேச சபையினுடைய உப தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டவராம். உப தவிசாளராக இருந்து என்னென்ன சேவைகள் செய்தாரோ தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் மிக முக்கியமான போதைப்பொருள் கடத்தல் வியாபாரியாகிய ஷிரான் பாசிக் என்பவர். அவர்கிட்ட தொடர்ச்சியாக விசாரணைகள் நடந்து கொண்டு வருகின்றன. பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களை அவர் வெளியிட்டு கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தகவல் தெரிய வந்திருக்குது. அவருக்கு இலங்கையில் 5 ஹோட்டல்கள் இருக்காம். அவருக்கு சொந்தமான 5 ஹோட்டல்கள் இருக்காம். ஏற்கனவே செய்திகள் வந்தது என்னென்னு சொன்னால், இந்த வெளிநாட்டில் 5 பேர் பதுங்கியிருக்கணும் தானே, அந்த 5 முக்கியமான மாஃபியாக்கள், பிட்டியாக்கள், அந்த 5 பேரில் ஒரு ஆள் தான் இவர். அவர் இப்போ கைது செய்யப்பட்டுட்டார். இன்னும் 4 பேர் வெளிநாட்டில் இருக்கணும். அந்த 4 பேருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பெரிய பெரிய பிஸ்னஸ் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் கூட இருக்காம்.
அப்படியான பெரிய பெரிய பிஸ்னஸில் வந்து ஈடுபட்டிருக்கிறான். ஏன்னா அவையிட்ட தான் நிறைய காசு இருக்குது. அப்போ அவையில் கொண்டு போயிட்டு வேறு வேறு இடங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. அப்படி காசை கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளை வந்து பயன்படுத்துறது. அரசியல்வாதிகளாக இருக்கலாம், சினிமா நட்சத்திரங்களாக இருக்கலாம். அதாவது அவர்களுடைய கருப்பு பணத்தை வந்து வெள்ளை பணமாக மாற்றுறதுக்கு சினிமா நட்சத்திரங்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்று சொல்லி அந்த மாதிரி ஆக்களை பயன்படுத்தி என்னமோ செய்து காசுகளை கொண்டு வந்து இலங்கையில் இன்வெஸ்ட் பண்ணினோம். ஆனால் அவன் பிரதான தொழில் என்னன்னு சொன்னால் போதைப் பொருள் கடத்துறது. அந்த அடிப்படையில் ஷிரான் பாசிக் இவருக்கும் வந்து 5 ஹோட்டல்கள் இருப்பதாக இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால், இந்த ஹோட்டல் என்று சொல்கிறது என்னது, தங்குமிடம் விடுதியா, அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் 4 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லுவது தானே, அதை குறிக்குதா? அல்லது இப்போ இலங்கையில் வந்து ரெஸ்டாரண்ட்டையும் வந்து ஹோட்டல்னு தானே சொல்கிறது, சாப்பாட்டு கடையை வந்து ஹோட்டல்னு தானே சொல்கிறது. எனவே இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிற 5 ஹோட்டல்கள்ன்றது 5 ரெஸ்டாரண்ட்ஸா அல்லது 5 தங்கும் விடுதிகளா இன்னொன்று தெரியல. அது இனி போதான் தெரிய வரும். இதுக்கிடையில் இவருக்கு சொந்தமான ஒரு பழைய தங்கும் விடுதி ஒன்று, ஹோட்டல் ஒன்று ஏற்கனவே வந்து இடித்து அழிக்கப்பட்டதாம். எப்படின்னு சொன்னால் 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சோல் பீச் என்ற பெயரில் உள்ள ஒரு ஹோட்டல் வந்து இடித்து அழிக்கப்பட்டதாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விடவும் 5 ஹோட்டல்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி ஞாயிறு சொன்னாலே ஒரு எழுதப்படாத விதி ஒன்று இருக்குது. அது என்னென்னு சொன்னால் நீரில் மூழ்கி உயிரிழக்கிறது. நாங்களும் திரும்ப 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 எத்தனையோ தரம் சொல்லிக்கொண்டே வாரம். ஏன் இப்படி அநியாயமான முறையில் உயிரிழக்கணும்னு சொல்லி உண்மையாக விளங்கவே இல்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய உயிரிழப்புகள். அதில் முதலாவது வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறார் முல்லைத்தீவுக்கு. ஒரு குடும்பத் தலைவர் ஒரு ஆள் வந்து நாயாறு கடலில் வந்து குளிக்க முயற்சி செய்யக்குள்ள அதில் மூழ்கி உயிரிழந்திருக்கார். 2 காலமே. இனி அவருடைய பேர் விவரங்கள் வந்து இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் பெரியல. இப்போ தான் அந்த செய்தி வந்திருக்குது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குடும்பத் தலைவர் ஒருவர் நாயாறு கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். இது முதலாவது சம்பவம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்ஃபேஸில் வந்து ஒருவருடைய சடலம் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. கோல்ஃபேஸ் கடற்கரை இருக்கு தானே, அதுக்கு பக்கத்தில் ஒரு பத்தைக்குள்ள வந்து அந்த கரை ஒதுங்கின ஒரு சடலம் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கொண்டு போயிட்டு ஒப்படைத்திருக்கிறார்கள். அடையாளம் காண முடியல என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஷோர்ட்ஸும் பிங்க் கலரில் வந்து ஒரு ஷர்ட்டும் போட்டிருக்காரு என்று சொல்லப்படுது. அடையாளம் காண முடியல என்று சொல்லி இது 2வது சம்பவம். 3வது சம்பவம் வந்து அதுவும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலமே நடந்தது. மா ஓயா என்று சொல்லி இருக்குதானே, அந்த மா ஓயா ஆற்றுல வந்து ஒரு தந்தையும் மகனும் குளிக்க போயிருக்கிறோம். குளிக்க போன இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேரும் காணாமல் போயிட்டு பிறகு நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு 3 மணித்தியால தேடுதலுக்கு பிறகு மகனினுடைய உடல் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. தந்தையாருக்கு என்ன நடந்துன்னு தெரியல, அவரை காணையில. மகனினுடைய உடல் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவோயால எந்த பகுதியில் போயிட்டு இறங்கினவை என்று சொன்னால் மீரிகம மாதுரு பிட்டிய என்று சொல்லப்படுற இடத்துல தான், அங்கே அந்த பகுதியில் ஒரு ஆற்றுல தான் இறங்கி இருக்கணும். அநியாயமான முறையில் வந்து மகன் உயிரிழந்திருக்கிறார். தந்தைக்கு என்ன நடந்தே தெரியல. இது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதுவரைக்கும் நடைபெற்ற சம்பவம். இன்னும் என்னென்ன சம்பவங்கள் எங்கெங்க நடந்துச்சோ தெரியாது. மேலதிக விவரங்கள் இனித்தான் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஏன் சனி ஞாயிறு வந்தால் அநியாயமாக போய் தண்ணிக்குள்ளே இறங்கி சாகுறீங்கன்னு சொல்லுமே விளங்கவே இல்லை. உங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு இந்த இடத்துல குளிக்கலாமா வேணாமான்றலாம் அப்படியே செக் பண்ணி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல பாதுகாப்பான இடத்துல போய் இறங்கலாம் தானே. இப்போ தண்ணிக்குள்ளே இறங்கி நீச்சல் அடிக்கணும்ன்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விருப்பம் தான். அதை வந்து பிளஸ் சொல்ல முடியாது. ஆனால் பாதுகாப்பு தானே முக்கியம். நீச்சல் முக்கியமா, பாதுகாப்பு முக்கியமா? உயிர் தானே முக்கியம். எனவே எங்கேயாவது அட்லீஸ்ட் ஒரு ஸ்விம்மிங் பூலில் போயிட்டாவது நீந்தலாம் தானே. அப்படி பழகிட்டு பிறகு நல்லா நீச்சல் தெரிஞ்ச பிறகு பேருந்து போய் இந்த மாதிரி ஆற்றுக்க குளத்துக்கு இறங்கலாம் தானே. எனவே ஏன் இந்த அநியாயமான உயிரிழப்புகள் நடக்குதுன்னு சொல்லி உண்மையாக விளங்கவே இல்லை. நுவரெலியாவில் இன்று ஒரு விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகி 2 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நுவரெலியாவில் வந்து மோட்டார் சைக்கிள் ஓட்ட போட்டி ஒன்று வச்சிருக்கணும். அதாவது வந்து பைக் ரேசிங் ஒன்று வச்சிருந்திருக்கணும். நுவரெலியா மாநகர சபையும் அதுக்கு பிறகு கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனியும் சேர்ந்து எப்படியான மோட்டார் சைக்கிள் ஓட்டம் சொன்னால், மலைப்பாதைகள் இருக்குது தானே, ஆபத்தான மலைப்பாதைகளை வந்து வளைஞ்சு போகணும். தேயிலை தோட்டங்களுக்குள்ள எல்லாம் போயிட்டு அந்த குறிப்பிட்ட இலக்கை அடையணும்ன்றதான் போட்டி. அப்போ அதில் வந்து எக்கச்சக்கமான ஆக்கள் வந்து கலந்து கொண்டதாம். அதில் கலந்து கொண்டு எல்லா மோட்டார் சைக்கிள்களும் வந்து வேகமாக போய்கொண்டு கேட்குள்ள ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பனி மூட்டம் திடீரென்று புகார் மாதிரி வந்துட்டு தான். வெதர் வந்து அடிக்கடி மாறிக்கொண்டு தானே மலை பிரதேசங்களில். அப்படி இருக்கும்போது ரோட்டு தெரியலையோ இன்னும் தெரியலை, 2 மோட்டார் சைக்கிள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதி தூக்கி எறியப்பட்டு தேயிலை தோட்டத்துக்கு போய் விழுந்து அதில் 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளும் வந்து படுகாயமடைந்து இப்பொழுது நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களாம். இது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த காணொலியில் வந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.